crossfire. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சிம்பிள் மெத்தட் மகேந்திரன் பேசுகிறேன். நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி 5G மொபைல் அப்கமிங் இன் இந்தியா 2020 என்னென்ன மொபைல்ஸ்லாம் வருது அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டில் வந்து ஒன்ப்ளஸ், ரியல்மி, ஜிஎம்இ, சாம்சங் இது போன்ற 4 நிறுவனங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 5G மொபைல்ஸ் வந்து இன்ட்ரடியூசிங் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதிலே போன வழியில் ஒன்ப்ளஸில் உள்ள அம்சங்களையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக தெரிஞ்சுக்க போகிற மொபைல் என்னென்னா, சாம்சங் நிறுவனம் வந்து எந்த மொபைலை வந்து 5Gயாக இன்ட்ரடியூசிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாம்சங் Galaxy S11 அப்படிங்கிற மொபைலை வந்து சாம்சங் நிறுவனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஒரு 8 அம்சங்கள் இப்போ என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா பாயிண்ட் நம்பர் 1, இது 8GB ரேம் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, 128GB ROM. பாயிண்ட் நம்பர் 3, 6.7 inches display friends. Point number 4, 10 megapixel front camera friends. Point number 5 என்னன்னா டைனாமிக் AMOLED பேட்டரி இது. பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னா இது வந்து 4500 mAh ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னா இது குயிக் சார்ஜிங் அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதோட USB வந்து டைப் C மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது 2020 பிப்ரவரி 11 இந்த மொபைலை வந்து சாம்சங் நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க. இந்த மொபைலோட விலை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 73,990 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5G உங்களுக்கே தெரியும், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த வீடியோவில் மிச்சிருக்கிற 2 மொபைல் அம்சங்களையும் அந்த 2 மொபைல் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய் பாய்.